திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது கட்டாயம் என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக வழக்கறிஞர் நிரஞ்சன் எஸ் குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அரசு, இந்து சமய அறநிலைத்துறை, தர்கா மற்றும் வக்ஃப் போர்டு வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மனுதாரர் அரசபாண்டியின் வழக்கறிஞர் நிரஞ்சன் எஸ் குமார் நம்மிடம் இருக்கிறார். அவருமே கேட்கலாம். சார், இப்போ பார்க்கப்பட்டது இந்த கடந்த மாதத்தில் 6 நாட்களுக்கு மேலாக அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சார் சொல்லப்படுது? தமிழக அரசை இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுலாம் நீதிபதிகள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுகளை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். அது இன்று மாண்புமிகு நீதியரசர்கள் திரு டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களும் மாண்புமிகு நீதியரசர் திரு KK ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு இன்று அந்த தீர்ப்பை பிறப்பித்தாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் அவங்க பல்வேறு விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லும் பொழுதே நாங்கள் முழுமையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஒரு இறுதியாக ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் முன்னெடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை வாசித்தாங்க. அந்த தீர்ப்பில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க பொழுதுலேயே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டே நான் நேராக உங்களுடைய இதுக்கு படிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கேளுங்க. அந்த தீர்ப்பை நான் படிக்கிறேன். பேராகிராஃப் 140 கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் முதல் பத்தியாக அவங்க சொல்கிறது இந்த ரெஸ்ஜூடிகேட்டான்ற வாதத்தை அவங்க முன்னெடுத்து வச்சாங்க. ஏற்கனவே முன் தீர்ப்பு தடை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தீர்ப்பு தடை இல்லைன்னு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. த ரிலீஃப் சாட் இன் த பிரசன்ட் ரிட் பெட்டிஷன் நாட் டிட்டர்மைன்ட் இன் த earlier litigations, தி ஹென்ஸ் தி ரிட் பெட்டிஷன்ஸ் ஆர் நாட் ஹிட் பை ரெஸ்ஜூடிகேட்டா அப்படின்னு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா பெட்டிஷன் டு, அதாவது இந்த செக்ஷன் 63E ஆஃப் HRNC ஆக்டில் இவங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பிறப்பித்த உத்தரவுக்கு மேலே மேல்முறையீடு தான் செய்யணுமே தவிர்த்து இந்த உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடாதுன்ற ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. அதுக்கு மாண்புமிகு டிவிஷன் பெஞ்ச் பெட்டிஷன் டு த ஜாயின்ட் கமிஷனர் HRNC டிபார்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 63E ஆஃப் தி ஆக்ட் இஸ் நெய்தர் அன் ஆல்டர்னேட்டிவ் ரெமடி நார் அன் எஃபிகேசியஸ் ரெமடின்னு ஹோல்டு பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த 63E ஆனது அது ஒரு சரியான மற்றும் ஒரு விரைவு நீதியை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது, அது தேவையற்றதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மூணாவது பத்தியில் till the end the appellants have failed to produce formidable evidence to show that the Agama Shastra of Shaivatis prohibits lighting lamp at a place which is not straight on top of the deity in sanctum sanctorium, nor it is a case of the Devasthanam or the government that lighting deepam is not a custom prevailing at Tripurangundram hill அப்படின்னு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மேல்முறையீட்டாளர்கள் யாருமே வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், அறநிலைத்துறையாக இருக்கட்டும், தர்காவுடைய ஆளாக இருக்கட்டும், இல்லை இருக்கக்கூடிய மூன்றாம் தரப்பினராக இருக்கட்டும், யாருமே இந்த கோவிலுக்கு கோவிலினுடைய கோபுரத்துக்கு நேராக இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றணும், வேறு இடங்களில் ஏற்றுறது ஆகம விதிகளுக்கு மாறானதுன்றதுக்கு எந்த விதமான ஆவணமும் தாக்கல் செய்யப்படலை, அதை அவங்க நிரூபிக்க தவறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு மூணாவதாக அரசாங்கத்தை அவங்க விமர்சிச்சிருக்கிறது தான் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பேரா டியில் இட் இஸ் ridiculous and hard to believe the fear of the mighty state that by allowing representatives of Devasthanam to light the lamp at the stone pillar near top of the hill located within its territory of Devasthanam land on a particular day in a year will cause disturbance to public peace. Of course, it may happen only if such disturbance is sponsored by the state itself. We pray no state should stoop to that level to achieve their political agenda. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதுன்னா இந்த பற்றி தான். அதாவது ஒரு கற்பனைக்குமே அப்பாற்பட்டு இருக்குது. ஒரு தேவஸ்தானத்தை சேர்ந்த ஒரு 5 பேரோ 10 நபர்களோ அல்ல ஒரு குறிப்பிட்ட கூட்டமோ போய் விளக்கை ஏற்றும் போது சட்ட ஒழுங்கு ஏற்படும் சொல்கிறத நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு இல்லாமல் ஒருவேளை அப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், எப்போ வரும்னா மாநில அரசாங்கமே அதை தூண்டுனா அது கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லி, இது மட்டும் இந்த மாநில அரசு இல்லை, எந்த மாநில அரசும் அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான லெவலுக்கு போகக்கூடாதுன்றதையும் அவங்க அதில் குறிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு ஒரு வியக்கக்கூடிய ஒரு 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 ஃபைண்டிங்.
திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த உத்தரவு குறித்த விரிவான தகவல்களையும் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் நிரஞ்சன் எஸ் குமார் நம்மிடம் விரிவாக பகிர்ந்திருக்கிறார்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரையிலிருந்து செய்தியாளர் நாகேந்திரன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.